வெற்றிக்கு சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரிய வந்துருச்சு. கூடிய சீக்கிரமே கர்ணாவோட சுயரூபம் நம்ம வெற்றிக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்புறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. சுடர் மேலே இருக்கிற பாசத்தினால தான் அபியை வெற்றி காப்பாற்றினாரு. இருந்தாலுமே அவருக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கர்ணா எதுக்காக என்ன காரணத்துக்காக அபியை கடத்தி வச்சுருந்தான்னு தெரியலை. நம்ம இப்போது அவளை தப்பிக்க விட்டுட்டோமே, நம்ம கர்ணாவுக்கு துரோகம் பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சுமே வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அபி வெளியே வரோமே அந்த டைமில் அபியோட அண்ணனும் பிரபாகரும் வந்துடுறாங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ஒரு பக்கமாக ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குறாரு. நம்ம அபி பார்த்திங்கன்னா அவங்க அண்ணனை பார்த்ததுமே கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க. அபி அபி அழாதம்மா, அதான் நாங்கள் வந்துட்டோல, இனி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனி பத்திரமா நீ ஜெயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அபியை. நெக்ஸ்ட்டு நம்ம சுடருமே அபியை கட்டி பிடிச்சி, அம்மா உன்னை யாருமா கடத்துனாங்க, எதுக்காகமா கடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. அபி சுடரை சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு அபி இருந்துக்கிட்டு நம்ம சண்முகத்துக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அண்ணே எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, அந்த கர்ணானால் சுடர் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு அபி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. பிரபாகரனும் நம்ம சண்முகமும் அபியை சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுடர் ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. அம்மா உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இனிமேல் உன் கூட தான் இருப்பேன், நானும் உன் கூட ஜெயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருமா சுடர், நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, பிறந்ததுலேருந்து 10 வருஷமாக நீ என் கூட தான் ஜெயிலில் இருந்த, இனி உன் வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கணும், நீ வெளியே இருந்து நல்லபடியாக படிக்கணும், கண்டிப்பாக அம்மா சீக்கிரமே வெளியே வந்துடுவேன், உண்மையை நிரூபித்து என் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன் அம்மா வெளியே உன் கூட சந்தோஷமாக இருப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கான பொண்ணு தானே, அம்மா சொல்கிறத புரிஞ்சுக்கணும்டா தங்கம் அப்படின்னு அபி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. சுடருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களுமே வந்துடுறாங்க. கூடவே கமிஷனருமே வராரு. கமிஷனரை பார்த்ததுமே நம்ம அபி இருந்துக்கிட்டு, நானாக தப்பிச்சு வரல, என்னை சில பேர் கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மன்னிப்புமே கேட்குறாங்க. சரிபா அபி, நடந்த எல்லா விஷயமும் தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் மேலே எவ்வளோ ஒரு நல்ல பெயர் இருக்குது, ஜெயிலில் நீ இருந்தாலுமே நீ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுமா, நீ இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே போலீஸ்காரங்க அபியை கூட்டிகிட்டு போகிறாங்க. சுடர் அதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெற்றிக்குமே சுடர் தான் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தனால அவர் ரொம்பவே அப்படியே கண் கலங்கி போய் இருக்கிறாரு. அபிக்கும் சுடருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியறதுக்கு மனசே இல்லை, ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சண்முகம் அபியை பார்த்து, நான் நல்லா பார்த்துக்குவேன் சுடரை, நீ கவலைப்படாமல் போமா அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணால் சொல்கிறாங்க. அப்புறம்தான் நம்ம அபி கொஞ்சம் நிம்மதியாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் சுடர் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சண்முகம் இருந்துக்கிட்டு, என்ன சுடர், மாமா உனக்கு பிடிக்காதா, மாமா உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறேன், கூடிய சீக்கிரமே அம்மு வெளியே உங்களோட சந்தோஷமாக இருப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சண்முகம் விசாரிக்கிறாங்க, எப்படி சுடர் நீ இங்கே வந்த, யாரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சுடர் இருந்துக்கிட்டு, நான் என் கேப்டனோட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே போனார் கேப்டனு அப்படின்னு சொல்லிட்டு, கேப்டனா, அது யார் சுடர், எப்போ பார்த்தாலும் கேப்டன் கேப்டன் தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் இங்கே எப்படி அவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கேப்டன் மட்டும் இல்லைன்னா அம்மாவை காப்பாற்றிருந்துருக்கவே முடியாது, கேப்டன் தான் அம்மாவை அந்த ரவுடிங்க கிட்டேருந்து அடித்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம சண்முகம் அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்குள்ளேயும் போயிட்டாரா கேப்டனு, சரி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் சண்முகத்தோட கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடர் தான் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி அழுகிறாரு. இதுக்கப்புறமும் என்னால் சுடரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது, இவ்வளோ பெரிய உண்மையை அந்த அபி என்கிட்டேருந்து மறைச்சிருக்கிறா, என் பொண்ணு இத்தனை வருஷமாக ஜெயிலில் இருந்து கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்பவே துடிக்கிறாரு. நான் இப்போவே என் பொண்ணை நான் போயிட்டு என் கூட கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே ஜெயிலுக்கு
வந்த அபி இருந்துக்கிட்டு நம்மளை யார் காப்பாத்துனது? முகத்துலையுமே வந்து ஹெல்மெட் போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம பழக்கப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம அபி வந்து திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இருந்தாலுமே அந்த டைமில் வந்து அபிக்கு வந்து வெற்றி ஞாபகம் கொஞ்சம் வருது. அவங்களுமே வெற்றியை நினச்சிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி வந்து நான் இப்போவே சுடர கையோட போயிட்டு கூட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க. அந்த டைமில் புலி வந்து தடுக்கிறாங்க. ஏய் வெற்றி, நீ போயிட்டு சுடர்கிட்ட நீ தான் உன் அப்பான்னு சொல்லிட்டு சொன்னேன்னா சுடர் வந்து அதை நம்பிடுவாளா? திடீர்னு நீ இப்படியெல்லாம் போயிட்டு சுடர்கிட்ட வந்து சொன்னேன்னா அவள் என்ன யோசிப்பா? அவள் ரொம்பவே பயந்து போயிடுவாடா, அவள் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு புலி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அபிக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுக்கணும் கருணான்னு? கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிச்சு பாரு. எனக்கு என்னமோ தோணுது நம்ம அபி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அபி மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாமல் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாடா புலி, நீ என்னானாலும் என்கிட்ட பேசு, நான் கோவப்பட மாட்டேன். ஆனால் அந்த அபியை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத, அவள் பெரிய துரோகிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. புலி என்ன தான் வந்து சொன்னாலுமே வெற்றி வந்து ரொம்பவே கோவத்தோட போகிறாங்க நம்ம சண்முகம் வீட்டுக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சண்முகம் வெளியே வராங்க. வெற்றியை பார்த்ததுமே சண்முகத்துக்கு வந்து ஷாக்காக இருக்குது. இவன் எதுக்காக இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெற்றி இருந்துக்கிட்டு சண்முகத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க, எவ்வளோ பெரிய உண்மையை நீங்களும் உன் தங்கச்சியும் மறைச்சிருக்கிறீங்க. என்னை பார்த்தா எப்படி தெரியுது? எதுக்காக உன் தங்கச்சி எனக்கு குழந்த இருக்கதை மறைச்சா? நான் என் சுடரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் இப்போவே என் சுடர்கிட்ட வந்து பேசணும், எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வெற்றி ரொம்பவே கோவமாக வந்து சண்முகத்தோட சட்டையை பிடிக்கிறாரு. சண்முகம் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, முதல்ல என் சட்டையிலேருந்து கையெடு. உன்னை நம்பி என் தங்கச்சியோட வாழ்க்கையே போயிடுச்சு. கொஞ்சம் கூட என் தங்கச்சி மேலே உனக்கு பாசமே இல்லைல. உன்னை நம்பி தானே எங்கள் எல்லாரையுமே தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட வந்தா. நீ தான் முக்கியம்னு அவன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுல. அவளும் அவள் பிள்ளையும் இப்போது கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்கன்னா அதுக்கு நீ தாண்டா காரணம். நீ மலை போல் ஒருத்தனை நம்பிட்டு இருக்கேல, அவன் நல்லவனே கிடையாது. நீயும் மனச்சாட்சியே இல்லாத ஒருத்தன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ மட்டும் இப்போ சுடரை உன் கூட கூட்டிகிட்டு போனேன்னா சுடரோட உயிருக்கே ஆபத்து. அபியோட பொண்ணு சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக சுடரை அவன் விட்டு வைக்க மாட்டான். அபியவே அவன் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான். சுடர் சுடரை அவன் சும்மா விடுவானா? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. கூடிய சீக்கிரமே என் தங்கச்சி மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோம். ஏன் அபிமா ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவடா. அவள் போயிட்டு ஒரு கொலை பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டு அவளை இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் ரொம்பவே வந்து இது பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெற்றி இருந்துக்கிட்டு ஓ தங்கச்சி தான் எல்லாம் பண்ணது, அவள் ஒரு கொலைகாரி தான், அவளால் தான் இப்போ கருணா வந்து ரொம்பவே கஷ்டப்படுறான். பொண்டாட்டியை இழந்துட்டு அவன் இப்போ வரைக்கும் அப்படின்னு நடப்பணமாக தெரிஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அபி மேலே உனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவள் கஷ்டப்பட்டு பெத்த புள்ள மட்டும் உனக்கு வேணுமா? நீ இப்போ சுடர்கிட்ட நீ தான் போயிட்டு உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே வந்து சுடர் அதை ஏற்றுக்கவே மாட்டா. அது மட்டும் இல்லாமல் அவள் அம்மா மேலே இவ்வளோ பெரிய பழியை நீ சுமத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா அவள் உன்னை அப்படியே அடியோட வெறுத்துருவா, நீ அவளோட அப்பாவாக இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்னை கெஞ்சி கேட்குறேன், இப்போதைக்கு நீ தயவு செஞ்சு சுடரை டிஸ்டர்ப் பண்ண. அபியும் சுடரும் இப்போது ஒரு இக்கட்டான நிலமையில தான் இருக்கிறாங்க. அவங்களோட உயிரே இப்போது ஊசலாடிட்டு தான் இருக்குது. இப்போ சுடரை நான் நல்லபடியாக பார்த்துக்கணும், பத்திரமா அந்த கருணாஸ் கிட்டேருந்து நான் சுடரை காப்பாற்றணும். நீ இப்போதைக்கு வந்து சுடர் பக்கமே வரவே வராத, அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க நம்ம சண்முகம். அந்த டைமில் தற்செயலான வந்து நம்ம சுடர் வராங்க. சுடர் கேப்டனை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்மளை தேடி கேப்டன் வீட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வேகமாக போயிட்டு கேப்டன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. எப்போ கேப்டன் வந்தீங்க? அப்படியே வாசல்லே நிற்கிறீங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே சண்முகம் இருந்துக்கிட்டு ஓ அப்படியே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சுடர் கேப்டன் கேப்டன் சொல்லிட்டு இருப்பாளே, இவன் தானா? அப்போது நம்ம அபியை காப்பாற்றினதும் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகத்துக்கு உண்மை தெரிய வருது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சண்முகம் வந்து சுடரை வந்து சமாளிக்கிறாங்க. சுடர், கேப்டன் உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்தார். நான் தான் அப்படியே வாசல்லே நிற்க வச்சு பேசிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் அவருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபோன் வந்துருச்சு. உடனே அவரை கிளம்பி வர சொல்லியிருக்கிறாங்க. அவரும் கிளம்பிட்டாரு. கேப்டன் இன்னொரு நாள் உன்னை பார்க்குறதுக்காக வருவார், சரியா? நீ போயிட்டு ஹோம்ஒர்க்கை செய் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. நெக்ஸ்ட்டு சண்முகம் பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் போங்க, உங்கள் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், நம்ம வெற்றியுமே பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் அப்படியே சுடரை கண்கலங்கி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.